எங்கள் மேல் நிறைய பேர் கோவம் இருக்கும். ரொம்ப நாளாக அந்த வடபழனிலலாம் ஆக்டிங் தேடிட்டு இருக்கவங்க வந்து எங்கள்கிட்ட ஓப்பனாக ஒரு அண்ணெல்லாம் சொல்லியிருக்காரு. நாங்கள் சாப்பிட போனப்போ சொல்லியிருக்காரு. ரோட்களில் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவர் வந்து கூத்துப்பட்டை ரொம்ப நாளாக ப்ராக்டிஸ் எடுத்து சினிமா வாய்ப்பு தேடிட்டு இருந்தார். அவர் கிடைக்காத ஃபேம் வந்து எங்களுக்கு கிடைச்சி அவர் மனசு விட்டே சொன்னார், தம்பி நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் ஒரு யூடியூப்ல ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு 4 வீடியோ போட்டு நீ ஃபேமஸ் ஆகி எங்கள் வாய்ப்பு தட்டி பறிக்கிறீங்கன்னாரு. கங்கா சந்திரமுகியா மாறினது நான் உணர்ந்தேன். அவளை சுயநினைவுக்கு கொண்டு வரத்தா எங்களுக்கு இப்போ இவங்களை பார்க்குறப்ப தோணும், ஒன்றுமே பண்ண மாட்டானுங்க, தர்பூசணி சாப்பிட்றானுங்க. அவருக்கு 100 இன்டர்வியூ இருக்கு, 2 படம் கமிட் ஆகிட்டாரு, ஆல்பம் சாங் பண்றாராம். நீங்க சொல்ற லாக்ஸுக்கான இன்கம் வந்து அவருக்கு வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது. நாங்கள் படிக்கிற காலத்துலாம் வந்து ஸ்கூலோட ஹெட், ஒரு பக்கத்து பெரிய ஸ்கூலோட ஹெட் மாஸ்டரு, ஒரு அந்த சப் கலெக்டர் இந்த மாதிரி தான் கூப்பிடுவாங்க. இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து சில இடத்துல நடிகர்கள் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இப்போ வந்து யூடியூப்ல கொஞ்சம் ஃபேமாக இருந்தாவே கூப்பிட ஆரம்பிச்சிடறாங்க. பாடி கார்டு போட்டு போகிற அளவுக்குலாம் நம்ம வந்து அதெல்லாம் கிடையாது. நான் 2 lakhல வாங்கினது இல்லை, ப்ரமோஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். யாருமே வந்து நான் ப்ரமோஷனுக்கு வரேன் போய் அப்ரோச் பண்ணுறது கிடையாது. ஒரு காஸ்மெட்டிக்ஸ்க்கோ ஒரு கிராக்கர்ஸ்க்கோ இல்லை வேறு எதுக்கோ இவங்கள போய் அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க. அவங்க என்ன கேட்டாலும் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஒரு அதிகமாக விளம்பரமாக்குறது ஒரு பொலிட்டீஷியனு, ஒரு ஆக்டர், அவங்க தான் அதிகமாக விளம்பரமாகவே இருப்பாங்க எப்போதுமே. பொலிட்டீஷியன் போய் விளம்பரம் பண்ணுன்னு சொல்ல முடியாது. ஆக்டர்கிட்ட போனால் லேக்ஸ் கணக்கில் போகும். அப்போ அதுக்கடுத்து பார்த்தா இப்போ யூடியூப்ல இருக்கிறவங்க தான் வந்து கொஞ்சம் வெளியில் எல்லாருக்குமே ஈஸியாக தர்றான். நான் வெளில போகிறேன்னா நீ இந்த லுங்கி கட்டி ஆடுற பையன் தானப்பா அப்படின்னு என்ன கேட்குறாங்க. அது போக நான் அப்போ அவங்க ப்ராடக்ட் நான் வாங்கி ஏதாவது நான் இப்போ யூஸ் பண்ணுறேனோ இல்லையோ, நான் ப்ரொமோட் பண்ணுறேன்னா எனக்கு தெரிஞ்சவங்களே வந்து அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கா, நான் வாங்கிக்கவான்னு என்கிட்ட வாங்கின ஆளுங்களும் இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்ததே கிடையாது வச்சுக்கங்களேன். அந்த படத்தில் வர மாதிரி எப்போ பாரு கத்தியோட தெரிஞ்சது கிடையாது. இப்போ இந்த மாதிரி இவங்க எல்லாமே காமிச்சு என்ன பண்ணுறானுங்க, அதுதான் ரியல் மதுரைன்னு அங்கே உள்ளவனே நம்ப ஆரம்பிச்சு அவன் ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டான். அங்கே சிக்கத்துக்கே சிக்கம் பகச்ச நம்மால மதுரை பிள்ளைங்க தான் நிற்கும். தம்பி ஊர் மாதிரி ஊர் வந்துட்டுக்கிற, மதுரை இல்லை இது சென்னை, போட்டுருவாங்க முன்னே. அதை ட்ரெண்ட் ஆக்கி அங்கே உள்ள சுல்லாங்களுக்கு ஃபுல்லாக மதுரைனா இப்படி தான் இருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு. மதுரை ஜாலியான ஊர். அப்பப்போ ஏதாவது ஜாதிக்குள்ள வரும், சண்டை வரும், ஜாலியாக இருக்குது. அதை பார்க்குற எங்கேயே அடிச்சிட்டு இருப்பாங்க, வேடிக்கை பார்க்க நல்லா இருக்கும். அதாவது சொன்னோம்னா ஜேன்னு இருக்கும் போலீஸ் ஸ்டேஷன் எப்போதுமே. மாதம் ஃபுல்லாக ஏதாவது கேஸ் வந்துகிட்டே இருக்கும். பாப்கார்ன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோவில் வந்திருக்கும் ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், யூடியூபர், லுங்கி பாய்ஸ் ஃபேம் ஹரிராஜன் அவர்கள். வெல்கம் சார். லுங்கி பாய்ஸ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல எல்லாமே ரொம்ப ஃபேமஸாக இருக்கீங்க. இந்த ஜேர்னியை நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க பிகினிங்கில்? ரொம்பவே ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஸ்டார்ட் ஆகுது. எதுவுமே பிளான் பண்ணவே இல்லை. இதோட ஃபவுண்டரு, ஓனர் எல்லாமே வந்து ராஜ்பிரேட் அண்ணன் தான். அவர் எப்படின்னா, நாங்கள் அம்பத்தூர் இருக்குல்ல, அம்பத்தூர் பக்கத்தில் பாடிங்கிற இடத்துல வந்து ரூம் எடுத்து அவர் நார்மலாக ஆரம்பிச்சிது. நான் அப்போது வந்து 2018 பாஸ் அவுட், மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான். முடிச்சுட்டு வேலை தேடுறதுக்காக சென்னை யதார்த்தமாக வரப்போ அண்ணன் எனக்கு தெரியும். நாங்கள் 2 பேரும் தேவகோட்டை, காரைக்குடி பக்கத்தில் தேவகோட்டைன்னு ஒரு 2 பேரும் அங்கே கிரிக்கெட் ஆடி இருக்கோம். ஸோ அங்கே பழக்கம். என் மச்சானோட ஃப்ரெண்டு. ஸோ ஆனால் வேலை தேடி வந்திருக்கேன், ரூம் இருக்குமா அப்படின்னு கேட்டு வந்தது தான் அந்த ரூம். அந்த ரூமுக்கு வந்தால் ஒரு 2 ரூம் இருக்கும், ஒரு ஹால் இருக்கும். ஹாலில் தான் எப்போவுமே இருப்பேன். பக்கத்தில் அந்த ரூம் எப்போவுமே சாத்தி தான் இருக்கும். அதில் எப்போவுமே ராஜ்பிரேட் என்ன பண்ணுவாரா, நைட்டு ஒரு 11 மணி 12 மணிக்கு மேலே கதவு சாத்திட்டு வீடியோ பண்ண ஆரம்பிப்பார். அப்போல்லாம் எனக்கு தெரியாது இவர் என்ன பண்ணுறாரு, எது பண்ணுறாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் தான் அப்போ டிக்டாக் ஃபேமஸாக, மியூசிக்கல் தான் ஃபேமஸாக இருந்துச்சு. மியூசிக்கலுக்கு அப்புறம் டிக்டாக் வந்துச்சு. டிக்டாக்ல பார்த்தா லுங்கி பாய் சொல்லிட்டு உள்ள லுங்கி கட்டு ஆடிட்டு இருப்பார். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அப்படி தான். அவரும் அரவிந்தன் ஒரு அண்ணன் சொல்லிட்டு 2 பேர் தான் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணது. இவங்க 2 பேர் சேர்ந்து அப்போது காமெடியாக வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு அழகாக ஒரு நீட்டாக பண்ணுறப்போ அதை நம்ம ஊருக்காரங்க பசங்க பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ நானும் சரி வெளில நம்ம ஃப்ரீயாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட போய் ஜாயின் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி ஜாயின் பண்ணது தான் அந்த லுங்கி பாய்ஸ். ஃபஸ்ட் நானும் கதை தட்டியாண்ணா என்ன பண்ணுறீங்கன்னா அப்படின்னு வேடிக்கை பார்க்க வேணாம் அப்படின்னு கேட்டேன். ஆனால் எப்போவுமே சும்மாவே இருக்க விட மாட்டார், ஏதாவது ஒருத்தவங்க யூஸ் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த ஆரியாடா அப்படின்னு கேட்டார். ஆட தெரியுமாடா அப்படின்னாரு. எனக்கு இந்த சின்ன வயசுலேருந்தே ஒரு எல்கேஜி யூகேஜிலேருந்தே எனக்கு இந்த ஆர்ட் மேலே ரொம்ப ஆசை. என்ன கல்ச்சரல்ஸாக இருக்கட்டும், ரொட்டரியில் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஆனுவல் டேவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் கலந்துப்பேன். முடிஞ்ச அளவு ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். ஸோ ஆனால் நானும் ஆடுறேண்ணா அப்படின்னு ஆரம்பிச்சது தான் அந்த லுங்கி பாய்ஸ். அப்புறம் டிக்டாக் இருந்துச்சு. டிக்டாக்ல ஒரு ஃபேம் வந்துச்சு. டிக்டாக் முடிச்சதுக்கப்புறம் அது யூடியூப் வந்துச்சு. யூடியூப்பில் இன்னும் அந்த ஃபேம் கொஞ்சம் அதிகமாச்சு. அதுக்கப்புறம் இப்போ இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே அது கொஞ்சம் போய் டெவலப் போயிட்டுருக்கு. நீங்கள் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கும்போது பெருசாக அந்தளவுக்கு ரீச் எதுவும் இருந்திருக்காது. ஏதோ ஒரு பாயிண்டில் தான் நீங்கள் வந்துட்டு ரீச் ஆகிருக்கோம். அது எந்த வீடியோ, அது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா இவ்வளோ ரீச் வரும் அப்படின்னு? ரீச் உண்மையாகவே எக்ஸ்பெக்ட் கிடையாது. இது வந்து எங்களோட ஒரு பொழுதுபோக்கு தான். அதாவது
நமக்கும் தெரியும் ஏதாவது பண்ண தெரியும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக பண்ணது தான். முதல்ல அண்ணா பண்ண பாஷா வீடியோ. பாஷாவோட நாங்கள் வந்து இப்போ வெறித்தனமான ரஜினி ரசிகர் நாங்கள் எல்லாருமே. ஏன்னா அந்த வீடியோ அப்போ ரொம்ப அடி வாங்கணும். கமெண்ட் கிழிச்சு எடுத்தானுங்க. அந்த பாஷா வந்து வீடியோ வந்து காமெடியாக இருந்தால் பண்ண அந்த மியூசிக் வரும்ல பாஷா, அந்த மியூசிக் வந்து காமெடியாக ஒரு 3 பேர் சேர்ந்து பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அரவிந்தனா நாகராஜன் ஒன்று நாகராஜன் இப்போது இங்கே மதுரையில் தான் இருக்கிற அந்த 3 பேர் சேர்ந்து காமெடியாக பண்ணாங்க. கூட சேர்ந்து நானும் பண்ணேன். அந்த வீடியோ வந்து திடீர்னு ஒரு பூம் ஆயிடுச்சு, சரியான ரீச்சு. அப்படியே அடுத்து அந்த ஃபோர்ஸ்லேயே பிடிச்சது தான் பாஷா, விவேகம், கத்தி 3 ஒரே ஃப்ளோரில் வந்து 3க்குமே கைலி கட்டிட்டு ஒரு வித்தியாசமாக அண்ணா எப்படி இருக்குன்னு 3மே பண்ணால் 3 சரியான ரீச். அதுதான் முதல்ல எங்களுக்கு கிடைச்ச பெரிய ரீச்சு. இன்ஸ்டா யூடியூப்ல வந்துட்டு வீடியோஸ் போடுறவங்களாம் ஒரு ஐடென்டிட்டி வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் லுங்கி பாய்ஸ்னு இருக்க எதனால் வந்துட்டு லுங்கியில் பண்ணணும் அப்படின்ட்டு? அது ஸ்டார்டிங்கே சொன்னது தான். இப்போ வந்து அப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ண புதுசில் அண்ணா ஸ்டார்ட் பண்ண புதுசில் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்கன்னா ஒரு அழகாக மேக்கப் பண்ணிவிட்டு நீட்டாக போய் ஒரு சைடு போஸ்ட் தான் போதும், திரும்பி நின்று இப்படி பார்த்தாங்கன்னா போதும், அதுக்கு ஒரு லைக் போயிட்டு இருந்துச்சு. பசங்கன்னா ஃபேராக இருக்கணும், அழகாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்போ இதெல்லாம் தாண்டி வேற ஒருத்தனா ஒன்று பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஒரு ஆட் ஒன் அவுட்டாக தனியாக தெரியணும். அப்போ நீட்டாக ட்ரெஸ் பண்ணால் அவன் பண்ணுற மாதிரி இவன் பண்ணுறான் அப்படின்னு போயிடும். சில ஊர்க்கார பசங்க என்ன பண்ணணும், திருவிழாவில் எங்கள் ஊர் திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா சாமி கோயிலில் ஆடிட்டு இருக்கான், தனியாக ஆடிட்டு இருப்பான், ஸ்டேஜில் தனியாக ஆடிட்டு இருப்பான். கீழே பார்த்தீங்கன்னா வேஸ்டியும் கையிலேயே கட்டு ஒரு தனி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருப்பான். ஒரு கூட்டம் வந்து அதை பார்க்குறத தாண்டி இதை தான் ரசிக்கும். அப்படியே நாங்கள் அதே மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமேனு ஸ்டார்ட் பண்ணதான் லுங்கி பாய்ஸ். அது லுங்கிக்கான அப்படியே அடையாளமாகவே மாறி போச்சு. இப்போது அந்த பிகினிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு இதுதான் ஃபுல் டைம் ஜாபா இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஜாப் எதாவது போயிட்டுருக்கீங்களா? இல்லை, எல்லாருமே ஜாப் போயிட்டு இருந்தோம். அண்ணா வந்து சிறுசையில் ஒரு பிபிஓவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். நான் வந்து மவுண்ட் ரோட்டில் ஃபோக்ஸாகன் ஷோரூம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாருமே ஓரளவு ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். காலையில் ஒரு 8 மணிக்கு ஜாப் போயிட்டோம்னா சாயந்தரம் வரதுக்கு ஒரு 8-9 மணி ஆயிரும். எல்லாருமே போயிட்டு வந்துட்டு நைட்டு 10 மணிலேருந்து காலைல 5 மணி கண்டினியூஸாக வீடியோஸ் எடுத்துருக்கோம். அப்படி தான், ரெஸ்ட்டே இருக்காது. வீடியோஸ் எடுப்போம், மறுபடியும் வந்து தூங்குவோம், வீடியோஸ் எடுப்போம், தூங்குவோம், ஆஃபீஸில் போயிட்டு தூங்குவோம். இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு அண்ணா வந்து 2019 ஜாப் குவைட் பண்ணிட்டார். எனக்கு இது போதும், நான் ஃபுல்லாக சினிமா தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நான் 2021 நானும் போய் வீட்டில் பேசிவிட்டு என்னால் இதுக்கு மேலே வீடியோஸும் ஒரு சில நேரம் வந்து ஏதோ ஒரு இடத்துல கூப்பிடுவாங்க, அப்போ கமெண்ட் லீவ் போட முடியாது. ஸோ நான் குவைட் பண்ணிட்டேன். நானும் குவைட் பண்ணேன், எல்லாருமே குவைட் பண்ணிட்டோம். அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ வந்து யூடியூப், இன்ஸ்டா, அது போக ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு. அதில் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை பெருசாக கவலைப்படுறதே கிடையாது. அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு அதிகம் சொல்கிறதே தான். இதை விட்டுட்டு போய் பொழப்ப பாருங்கள். இதுதான் வந்து நாங்கள் 2017-18 இப்போ வரைக்கும் பார்க்குற வந்து ஒரு ரேண்டமான கமெண்ட்னு எடுத்திங்கன்னா, போய் பொழப்ப பாருங்கள், வெட்டியாக உட்காந்து சம்பாதிக்காதீங்க, வெட்டியாக. எங்களுக்கு இது புரியல. இதுதான் எங்களோட பொழப்பு. ஒரு ஒரு சூப்பர் ஸ்டாரோ, ஒரு உலகநாயனோ, ஒரு தளபதியோ, ஒரு தலையோ, அவங்களோட பொழப்பு வந்து நடிக்கிறது. அது மாதிரி எங்களோட பொழப்பு வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோ பண்ணுறதோ, இன்ஸ்டாவில் வீடியோ பண்ணுறதோ, அதை வச்சு ரெவன்யூ இன்கம் பண்ணுறதோ. அதுதான். இதுக்கு வந்து சும்மா உட்காந்துக்கிட்டு ஒரு சும்மா லுங்கி எடுத்து கட்டணும் ஆடணுங்கிறதுலாம் கிடையாது. என்ன கான்செப்ட் பண்ண போகிறோன்னு யோசிக்கணும். அதை எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், அதை எடிட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். இதை ஒரே ஆளே தான் பார்த்துட்ருக்காரு. இதை பார்த்து அப்லோட் பண்ணி அது ரீச் ஆகணும். ஏன்னா இப்போ வந்து ஒரு தெரு எடுத்துக்கிட்டால் அதில் 7 யூடியூபர் இருக்கான். 10 வீடு இருந்துச்சுன்னா 7 யூடியூபர் இருக்கான். அதில் ரீச் ஆகுறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம். அதை தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து அதனால் ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப கஷ்டலாம் கோவம் வரும். நானே பதில் சொல்லுவேன். அப்புறம் போக பார்த்தேன், அப்போ தான் தெரிஞ்சு எங்களுக்கு வேலை இல்லாமல் நாங்கள் பண்ணல, கமெண்ட் போகிறவனுக்கு வேலை இல்லை போல இருக்குது அப்படின்னு வளர்த்தி விட்டாச்சு. ஒரு 90s to early 20s அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல், காலேஜ், கல்ச்சரல்ஸ்க்குலாம் வந்து எஜுகேஷன் ரிலேட்டடான பீப்புள்ஸ் எல்லாம் வந்து தான் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க. இப்போ நீங்கள் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸராக இருக்கிறதுனால கேட்குறேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 500K 1 million ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்கள எல்லாரையும் வந்துட்டு இன்வைட் பண்ணுறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா பாடி கார்ட்ஸ்லாம் போட்டுட்டு ஏதோ பெரிய செலிபிரிட்டிஸ் வர மாதிரிலாம் வந்துட்டு இருக்காங்க இல்லையா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நானே அப்படி 2 காலேஜ் போயிருக்கேன். அதனால் அதை பற்றி என்ன, அது வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து அதாவது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இவங்க ஃபேமஸாக இருக்காங்க, இவங்க வந்து இதுக்கு அடுத்து சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் படிக்கிற காலத்துலாம் வந்து ஸ்கூலோட ஒரு பக்கத்து பெரிய ஸ்கூலோட ஹெட் மாஸ்டரு, ஒரு அந்த சப் கலெக்டர் இந்த மாதிரி தான் கூப்பிடுவாங்க. இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து சில இடத்துல நடிகர்கள் கூப்பிட ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து யூடியூப்பில் கொஞ்சம் ஃபேமாக இருந்தாவே கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. நீ சொல்கிறது கரெக்டு தான். அது வந்து என்ன சொல்கிறேன்னா, அவங்க உழைப்பு கிடைச்ச பரிசாக கூட சொல்லலாம். ஆனால் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். இந்த ஒவ்வொரு பாடி கார்டு போட்டு போகிற அளவுக்குலாம் நம்ம வந்து அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து நான் தான் கேட்குறேன், பெரிய சினிமா நடிகரான் பாடி கார்டு போட்டு பவுன்சர் வச்சு நீ நார்மலாக அந்த 4 பேர் இல்லாமல் நடந்து போனால் ஒன்று யாரும் கண்டுக்க போகிறது கிடையாது. நம்ம கொடுக்குற ஒரு பில்டப் தான். ஒன்றும் இல்லை, உட்காருங்க, ஒரு 2 தடவை உட்காருங்கன்னு சொல்லிட்டு ஏன் டீச்சர் சொன்னால் ஸ்டாஃப் சொன்னால் கேட்க மாட்டாங்களா?
இவங்களா அது வந்து நினச்சிக்கிறது. அப்போ அவங்க கொடுக்குற பில்டப் பார்த்து இவங்க நினச்சிக்கிறாங்க நம்ம பெரிய ஸ்டார் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு. நான் போன காலேஜ்லாம் வந்து தம்பி தான் கூப்பிட்டுருந்தான். ஒரு ஹாஸ்டலுக்கு கெஸ்ட்டாக போயிருந்தோம், ஒரு ஹாஸ்டல் டே கெஸ்ட்டாக போயிருந்தோம். எந்த பாடி கார்டும் கிடையாது. நான் பாட்டுக்கு போனால் அவங்களுக்கு எனக்கு யாருனே தெரியல. ஆனால் இங்கே இல்லைன்னு உங்களுக்கு பக்கத்து ஹாலில் தம்பி நான் தான் இப்போ கெஸ்ட்டாக வந்திருக்கேன் அப்படின்னக்கப்புறம் தான் அவனுக்கு என்னவே தெரியுது. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் கிடச்சி ஸ்டேஜ் ஒரு 30 நிமிஷம் பேசினேன். பேசிட்டு போகிறப்ப எந்த தம்பி நம்மளுக்கு தெரியலையோ போகிறப்ப அவன் செல்ஃபி எடுத்துக்கிட்டான். நமக்கு ஒரு ஸ்டேஜ் கிடைக்குன்னா யூஸ் பண்ணிக்கணும். அது எனக்கு இந்த பில்டப் கொடுக்குறதுல கொஞ்சம் கூட ஒரு உடன்பாடே கிடையாதுங்க. ஓகே. இப்போ யூடியூபர்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போலாம் யூடியூபர்ஸ்குள்ளேயே பெரிய கான்ட்ரவர்சி எல்லாமே போயிட்டுருக்கு. நிறையா அட்டாக் பண்ணி வீடியோஸ் போடுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது நான் உண்மையாக சொல்ல போனால் 100ல் 70% அது ஃபேக் தான். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு டீம், எனக்கு தெரிஞ்ச ஒரு டீம் இருக்குது. அவங்க பேரை மென்ஷன் பண்ணணும்ல. அவங்களாம் வந்து எப்படின்னா, இந்த ஆஃபீஸை போய் நீ அடி, உன் ஆஃபீஸை நான் அடித்து உடைக்கிறேன், உன்னை பற்றி நான் தப்பாக போகிறேன், என்னை பற்றி நீ தப்பாக போகணும்னு சொல்லிட்டு அவங்களே இப்போ அதனால நம்மளே பேசிக்கிறோம். ஒருவேளை அவங்க அது பண்ணாமல் இருந்தால் அவங்கள யாருன்னு தெரியாது, எனக்கு அவங்க யாருன்னு தெரியாமல் போயிருக்கும். அவங்க திறமையை காமிச்சு டெவலப் ஆகிறத தாண்டி இப்படி ஏதாவது கான்ட்ரவர்சியாக உருவாக்கி டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி இப்போ அப்படி தான். நீங்கள் உசுரை கொடுத்து உடைக்கிற யாரையும் விட கான்ட்ரவர்சி ஆகிறோன்னு அதிகமாக பார்க்குறோம். அது நானாக இருந்தாலும் சரி, நீங்களே இருந்தாலும் சரி தான். நல்லா ஒருத்த வீடியோ பண்ணால் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடும். நான் ஒரு ஆனே சொல்கிறேனே, நல்லா ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் அப்படின்னு நான் பண்ண வீடியோக்கெலாம் வந்து பெரிய ரீச் கிடைச்சதோட ராஜ்பிரன் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னை சேர்த்துக்கலையா அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா ரீச் ஆயிடுச்சு. அப்போ அதான் ஒருத்தவங்க கான்ட்ரவர்சி தான் பார்க்குறாங்கன்னு அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. சிலர் வந்து சின்ன பழத்தனமாக அட்டாக் போடுறாங்க. அது எதுக்குன்னு தெரில. அட்டாக் போடுறதுனா வீடியோ இதில் அட்டாக் போடுறதுக்குலாம் நேரில் போய் பேசிடலாம்ல. நம்மட்டு கெத்து தௌலத்தில் நேரில் போய் பேசிட்டு சமாளிச்சிடலாம்ல. எனக்கு தெரில. நமக்கு இதுக்கு அட்டாக் போஸ்ட் போட்டதில்லை. மேபி இந்த வீடியோக்கு அப்புறம் அட்டாக் வந்துச்சுன்னா நானும் கான்ட்ரவர்சியில் கொஞ்சம் டெவலப் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ நிறைய இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருக்காங்க. அது விமன் மென் அது எல்லாருமே ஒரு ப்ரொமோஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன ப்ரொமோஷனுக்கு கூட 2 lakhs வரைக்கும் கேட்குறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு 1 minute வீடியோக்கு 30 second வீடியோக்கெலாம் 2 lakh வரைக்கும் கேட்குறதா இருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் வாங்குவீங்களா ப்ரொமோஷன்ஸ்க்குலாம்? நான் 2 lakh வாங்கினேன். நான் இங்கே வரப்போகிறேன். நான் 2 lakhலாம் வாங்கினதில்லை. ப்ரமோஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். யாருமே வந்து என்ன நான் ப்ரமோஷனுக்கு வரேன் போய் அப்ரோச் பண்ணுறது கிடையாது. ஒரு காஸ்மெட்டிக்ஸ்க்கோ ஒரு கிராக்கர்ஸ்க்கோ இல்லை வேறு எதுக்கோ இவங்கள போய் அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க. அவங்க என்ன கேட்டாலும் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. அது ஏன்? ஏன்னா வந்து நான் இதை தாண்டி நீங்கள் அடுத்து யார் இப்போ எல்லாத்தையும் விளம்பரம் தேவை. ஒரு விளம்பரமாக அதிகமாக விளம்பரமாக்குறது ஒரு பொலிட்டீஷியனு, ஒரு ஆக்டரு. அவங்க தான் அதிகமாக விளம்பரமாகவே இருப்பாங்க எப்போதுமே. பொலிட்டீஷியன்ட்ட போய் விளம்பரம் பண்ணுன்னு சொல்ல முடியாது. ஆக்டர்கிட்ட போனால் லேக்ஸ் கணக்கில் போகும். அப்போ அதுக்கடுத்து பார்த்தா இப்போ யூடியூப்பில் இருக்கிறவங்க தான் வந்து கொஞ்சம் வெளியில் எல்லாருமே ஈஸியாக தர்றான். நான் வெளில போகிறேன்னா நீ இந்த லுங்கி கட்டி ஆடுற பையன் தானப்பா அப்படின்னு என்னை கேட்குறாங்க. அது போக நான் அப்போ அவங்க ப்ராடக்ட் நான் வாங்கி ஏதோ நான் இப்போ யூஸ் பண்ணுறேனோ இல்லையோ நான் ப்ரொமோட் பண்ணுறேன்னா எனக்கு தெரிஞ்சவங்களே வந்து அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கா நான் வாங்கிக்கவான்னு என்கிட்ட வாங்கின ஆளுங்களும் இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்ததே கிடையாது வச்சுங்களேன். அதை யூஸ் பண்ணி என்ன சம்பாதிக்கிறாங்க. அது வந்து அவங்க கொடுக்கல தான். ஆனால் கொடுக்குறாங்களே, ஏன் கொடுக்குறாங்க? எல்லாருமே கொடுத்துட்டு இவ்வளோ வாங்குறாங்க நீ கொடுக்காம நிப்பாட்டினா வாங்க போகிறது நிப்பாட்ட போகிறான். நீ இவ்வளோ தான் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டுனா ஒரு 10 நாள் ப்ரமோஷன் இல்லாமல் இருப்பான். 11 நாள் 50,000 ப்ரமோஷன் 50,000 பண்ணி தான் ஆகும். ஆனால் நீ 1 லட்ச ரூபா கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் ருசி கண்டுட்டா அதுக்கப்புறம் பழகி போயிடும். அதை மாற்ற முடியாது. இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் யூடியூபர்ஸ் எல்லாருமேலேயும் வந்துட்டு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இவங்க ஒரு நல்லா லீட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ பர்டிகுலராக ப்ரொமோஷன் வரும்போது இந்த ஆன்லைன் ரம்மி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில ப்ராடக்ட்ஸை பற்றி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியாது. ஒரு பிளைண்டாக வந்துட்டு அவங்க அதை ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. இது நிறைய குற்றச்சாட்டு வந்து இப்போ வச்சிட்ருக்காங்க பப்ளிக்கோ வியூவர்ஸோ சரி. அந்த மாதிரி பண்ணுறவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் நீங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா? நான் சும்மா சொன்னேன், நான் யூஸ் பண்ணாமல். நான் ப்ரொமோஷன் அதிகமாக பண்ணது கிடையாது. நாங்கள் பண்ண ப்ரொமோஷனே வெடி கிடைக்கும். அதுக்கு தான் எங்களுக்கு அதில் எங்கள் டீமுக்குமே உடன்பாடு கிடையாது. ஒரு க்ரீமாக இருக்கட்டும், எங்களுக்கு நிறையா வந்திருக்கு, காஸ்மெட்டிக்ஸ் நிறையா வந்திருக்கு. நாங்கள் பண்ணி பார்த்து எங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சதை நாங்கள் பண்ணியிருக்கோம். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நாங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட வந்து கேட்டானா அது எங்களுக்கு பிரச்சனை. நிறையா இது நாங்கள் பார்த்துட்டோம். இப்போ பார்த்ததுனால எங்கள் டீம் படி அப்படின்னா நீ ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறியா அதுக்கப்புறம் அதை ப்ரொமோட் பண்ணு. அது உனக்கு ஓகேயா இருக்கா இல்லை ஓரளவு பெஸ்ட்டாக இருக்குன்னு தோணுதா சரிதா அதுக்கப்புறம் பண்ணு. தெரியாமல் நீ பண்ணி மாட்டிக்க கூடாதுன்னு எங்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் அப்படி இப்போ தப்பாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. காசு கொடுத்தா போதுன்னு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்லைன்னா சொல்ல மாட்டேன்னா நாங்கள் அப்படி பண்ணுறது கிடையாது. எல்லாருமே அப்படி பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டாவே இது மாதிரி இருந்து நான். ஓகே. இப்போது சேலரி யூடியூபர்ஸ்லாம் வந்துட்டு லேக்ஸ் கணக்கில் க்ரோர்ஸ் கணக்கில் வந்துட்டு ஏர்ன் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க. உங்களோட சேலரி எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
நீங்கள் யூடியூப் சேனல் தானே, நீங்கள் என்ன லேக்ஸ் சம்பாதிப்பீங்களா? நான் ரொம்ப நாளாக சொல்ல நினச்சேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாரு, கண்ணாடியை போட்டு ஹெட்செட் மாட்டிட்டு பார்த்துட்டு, இப்போ பாருங்கள் ராஜ்பிரீன் சம்பளத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி போட்டார். ராஜ்பிரீன் சம்பளம் 5.6 lakhs அப்படின்னு போட்டார். அது எனக்கு தெரிஞ்சு அந்த மாதம் வந்து நான் டியூ கட்டல, எங்கள் வீட்டில் காசு கட்டிகிட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டில் அந்த வீடியோ பார்த்துட்டாங்க, இப்படியே ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு கேட்குறாங்க, ராஜ் 6 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு, அட்லீஸ்ட் 6 லட்ச ரூபா ஒரு 50,000 கொடுத்துருந்தா கூட உங்கள் கையில் கொடுத்துருப்பாரு, எங்கே 50,000 கேட்குறாங்க. நான் எங்கே 50,000 போவேன்? அந்த மாதம் எனக்கு தெரிஞ்சு ராஜன்ட்டே காசு கிடையாது. சும்மா சொல்லலாம் லேக்ஸ் கணக்கில் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு. சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க, நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். யாருமே சம்பாதிக்கல, சும்மா சொல்கிறாங்கன்னு சம்பாதிக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே நான் லேக்ஸ் கணக்கில் சம்பாதிக்கல, அதுதான் உண்மை. லேக்ஸ் கணக்கில் சம்பாதிச்சா ஏன் இப்படி இருக்க போகிறாங்க? எல்லாருமே கார் வாங்கிறவங்க, எல்லாமே வீடு கட்டிடுவாங்கல்ல. எல்லாருமே வந்து யூடியூப் பண்ணுறதுல பாதி பேர் வந்து ஆல்ரெடி காசு கொஞ்சம் சேர்த்தும் வச்சுருக்கானுங்க. கார் வாங்கி எல்லாரையும் பார்க்கலாம், கார் வாங்குறாங்க, வீடு வாங்குறாங்கன்னா. இல்லை அவங்களோட பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும், வீட்டில் கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும், இல்லை ரொம்ப வருஷமாக வீடியோ போட்டிருப்பாங்க, அதிகமாக அவங்க ரீச் இருக்கும், மில்லியன் கணக்கில் போயிட்டுருக்கும். அப்படி தான் எல்லாராலையும் லேக்ஸ் கணக்கில் சம்பாதிக்க முடியாது. அப்படி அதான் இப்படி யாரோ ஒருத்தன் கிளப்பி விட்டதுனால தான் இப்போ எல்லாருமே யூடியூபர் ஆகிட்டான். சும்மா எல்லாருமே சமைக்கிறத வீடியோ போடுறேன், சாப்பிட்றது வீடியோ போடுறேன், தூங்குறது கூட வீடியோ போட்டுட்ருக்கேன். ஏமாந்துட்டு வந்து கடைசியாக நான் ஓப்பனாக சொல்கிறேன், என்னால் வெளியில் நடமாட முடியல. என்னை பார்த்தா பெரிய லட்சாதிபதி நினச்சிட்டு இருக்காங்க. அதாவது நான் அதிகமாக வெளியில் சுற்ற போகிறது என் பசங்க பைக் தான் வாங்கிட்டு தான் போவேன். மதுரைக்குள்ளே போயிட்டேனாவே எவனா ஒருத்தன் பைக்கு, தம்பி பைக்கு, அண்ணன் பைக்கு, ஃப்ரெண்ட்ஸ் பைக்குன்னு வாங்கிட்டு போவேன். இவங்க என்ன நினச்சிட்டாங்க, இவன் பெரிய யூடியூபரு, நிறையா பைக் வச்சுருப்பான் போல, டெய்லி ஒரு பைக்கில் வரேன், டெய்லி ஒரு சட்டை போட்டு, சட்டை ரூமில் இருக்க எடுத்து போட்டு வரேன். அண்ணன் சட்டை இது கூட பிரைவேட் இன்னும் அண்ணன் சட்டை தான் எடுத்து போட்டு வந்துட்டா நல்லா சம்பாதிக்கிறேன், புது சட்டையாக வாங்குறேன். இப்போ ராஜ்பிரீன் கார் வாங்கிட்டாரு, அப்போ இவன் பைக் வாங்கிடுறேன். இதே முடியும். ராஜ்பிரீன் அவர் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த காசு, வீட்டில் கொஞ்சம் கொடுத்த காசு, அது போக யூடியூப்பில் மாதம் எங்களுக்கு வந்து பெரிய செலவுலாம் இருந்திருக்காரு. நாங்கள் யூடியூப் ஆரம்பித்தப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் சென்னையில் பேச்சுலர் லைஃப் எடுத்துக்கிட்டே காலைல சாப்பிட மாட்டானுங்க, மோஸ்ட்லி தூக்கம் போயிடும். நான் நைட்டு வீடியோ பண்ணுறோமா காலைல தூங்கிடுவோம், நைட்டும் கொஞ்சம் தான், மத்தியானம் மட்டும் தான் ஒழுங்காக சாப்பிடுவோம். அது போக ரெண்ட்டு மட்டும்தான், எக்ஸ்ட்ரா செலவுலாம் கிடையாது. ஸோ இதில் வர காசெல்லாம் சேர்த்து வச்சு அவர் காரே வாங்கினார். ஆனால் இவங்க என்ன சொல்கிறானுங்க, லேக்ஸில் சம்பாதிக்கிறானுங்க, க்ரோர் கணக்கில் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அட்லீஸ்ட் இதை பார்த்துட்டா இனிமேல் எவனும் கேட்க மாட்டான்னு நினைக்கிறேன். சரி, உங்கள் சேலரி எவ்வளோ? ஏன் சேலரி? யூடியூப் சேலரி இது எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக சொல்ல முடியாது. 1 மந்த் திடீர்னு வந்து ஒரு 20,000 வரலாம், 30,000 வரலாம், 1 மந்த் 5,000 கூட வரலாம். இப்போ ஃபேஸ்புக்கில் மானிட்டைசேஷன் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா $100 குறைச்சிருந்தா காசே தரமாட்டான். $99 வந்து நின்ற மாதம்லாம் இருக்குது. அப்போ $1 வராதனால அந்த மாதம் சேலரி இல்லாமலாம் இருந்திருக்கு. நான் அதை ரொம்ப உண்மையாக தான் சொல்கிறேன். அது வந்து சொல்கிறதுக்கு வந்து ஃபேக்காக இருக்கலாம், கேமராமேன் நடிக்கிறான்னு தெரியலாம். எனக்கு ஃபுல் சப்போர்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போது நான் வந்து ஓரளவு சேலரி நான் அண்ணன் ராஜ்பிரீன் செலவுக்கு நான் வாங்கிப்பேன். அது போக என் ஃப்ரெண்ட்ஸ் தான். என் ஃப்ரெண்ட்ஸு நான் எனக்கு சேலரி வந்து ஒரு $100 $200 வந்து 16,000 வச்சுக்கோங்களேன். நான் லோன் கட்டுறதுக்கு, இஎம்ஐ கட்டுறதுக்குமே அது முடிஞ்சு போயிடும். அது போக என் செலவு எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். சென்னை வந்துட்டா இங்கே ஒரு பசங்க இருக்கானுங்க, மதுரை போயிட்டா அங்கே ஒரு டீம் இருக்கானுங்க, ஊரில் இருந்தால் அதை பார்த்து டெய்லி டீ குடிக்க போனால் கூட என் ஃப்ரெண்டு வந்து கூட்டி போயிடுவான். ஸோ அதனால் பெரிய லெவலில் வந்து சேலரி இப்போதைக்கு இல்லை, மேபி ஃப்யூச்சரில் வரலாம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேர் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க இல்லையா, ட்ரெண்டிங்கில். அதாவது இப்போ நீங்கள் போட்ட வீடியோஸ் வந்துட்டு ஒரு ஆக்டிங் இருக்குது, ஒரு ஃபன் இருக்குது, அந்த மாதிரி சில சேனல்ஸ்லாம் இருக்குது. ஆனால் சிலர் வந்து என்ன போடுறாங்கன்றதே தெரிய மாட்டேங்குது, அதோட கான்செப்டே புரியல. ஆனால் திடீர்னு ரீச் ஆகிடுறாங்க, அப்புறம் அவங்களுக்கு நிறைய ஃபேம் வந்துடுது. அந்த மாதிரி இருக்கிறவங்கள பற்றி செம கடுப்பாக நான் பார்க்குறப்ப நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். எனக்கு நாங்கள் நிறையா பேர்ட்ட கேள்விப்பட்டிருக்கோம், எங்கள் மேல் நிறைய பேர் கோவம் இருக்கும். ரொம்ப நாளாக அந்த வடபழனிலலாம் ஆக்டிங் தேடிட்டு இருக்கவங்க வந்து எங்கள்கிட்ட ஓப்பனாக ஒரு அண்ணெல்லாம் சொல்லியிருக்காரு. நாங்கள் சாப்பிட போனப்போ சொல்லியிருக்காரு, ரோட் கடையில் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவர் வந்து கூத்துப்பட்டையில் ரொம்ப நாளாக ப்ராக்டிஸ் எடுத்து சினிமா வாய்ப்பு தேடிட்டு இருந்தாராம். அவர் கிடைக்காத ஃபேம் வந்து எங்களுக்கு கிடச்சிச்சு. அவர் மனசு விட்டே சொன்னார், தம்பி நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் ஒரு யூடியூப்பில் ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு 4 வீடியோ போட்டு நீங்கள் ஃபேமஸ் ஆகி எங்கள் வாய்ப்பு தட்டி பறிக்கிறீங்கன்னாரு. எங்களுக்கு இப்போ இவங்கள பார்க்குறப்ப தோணுது, ஒன்றுமே பண்ண மாட்டானுங்க, தர்பூசணி சாப்பிட்றானுங்க, அவ்வளோதான். அவருக்கு 100 இன்டர்வியூ இருக்குது, 2 படம் கமிட் ஆகிட்டாரு, ஆல்பம் சாங் பண்ணுறாராம். நீங்கள் சொல்கிற லேக்ஸுக்கான இன்கம் வந்து அவருக்கு வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது. அப்படி உள்ளவங்களாம் பார்க்குறப்ப ஏன் நம்ம வந்து அவங்க ட்ரோல் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறோம்னு நினச்சி ஃபேமஸ் ஆக்கி விட்டுட்டே இருக்கும். நிறைய நாங்கன்னு சொல்ல, எனக்கு தெரிஞ்சு நிறைய கஷ்டப்படுற பசங்க இருக்கானுங்க, நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. இப்போ என் கூட படம் நடித்தவங்களே, நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் பண்ணிட்டு இருந்தேன். அதில் வந்து நிறைய பசங்க சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ண பசங்களாம் இருக்காங்க. ரொம்ப டெடிக்கேட்டான ஆர்டிஸ்ட். ஒரு வெயில் 5 மணி நேரம் படுத்தே இருப்பான். அவனோட ஃபாலோவர்ஸ் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 390 வச்சுருக்கான். அவன் வந்து ஒரு மாதவன்லாம் ஒரு பையன் இருக்கான். அவெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணதோடு நடிச்சிட்டு இருந்தான். அடித்து கீழே விழுவு சொன்னால் அப்படியே விழுவான், ஸ்பாட்லேயே கீழே விழுந்து ரத்தம் ஊற்று விழுந்துருவான், யோசிக்கவே மாட்டான். ரொம்ப டெடிக்கேட்டான ஆர்டிஸ்ட்டு. கருப்பள்ளின்னு ஒரு பைலட் ஃபிலிம் பண்ணி அவார்ட்லாம் வாங்கினான். ஆனால் அவனுக்குலாம் பார்த்தீங்கன்னா 1000 தான் ஃபாலோவர்ஸ். எவ்வளோ டெடிக்கேட்டடாக பண்ணுற ஆர்டிஸ்ட் அவன்லாம். அந்த மாதிரி வந்து தெருவுக்கு ஒரு மாதம் இருந்துகிட்டே தான் இருக்கான், யாருக்குமே தெரிய மாட்டேங்குது.
ஓப்பனாக சொல்லப்போனால் எனக்கு அது ரொம்பவே எனக்கு அது பர்சனலாக வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிற விஷயம். இப்போ யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா நல்ல கருத்து சொல்கிறேன் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் இருந்துச்சு. ஒரு என்ன சொல்கிறது, அது போடுற வீடியோஸ் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், இல்லை ஒரு ஆக்டிங் ரிலேட்டட் அந்த மாதிரி இருக்கணும். இப்போ நிறைய பர்சனல் ஃபேமிலி இஷ்யூஸு, அவங்க பர்சனல் இஷ்யூஸு இந்த மாதிரியெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க ஒரு சைடு போட்டால் அந்த ஆப்போசிட்டில் அவங்க போடுறாங்க. இதெல்லாம் எப்படி? ஏன்னா வந்து நாங்கள் ஏர்லி 90s கிட்ஸ் தான். நாங்கள் அப்போல்லாம் வந்து மெட்டி ஒலி, கோலங்கள் நல்ல நாடகமாக இருந்துச்சு. இப்போ நாடகங்களோட அந்த கியூரியாசிட்டி குறைஞ்சோன்னே எல்லாம் இதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் புருஷனைவே வச்சுருக்கா, இவன் புருஷனைவே வச்சுருக்கா, அண்ணன் தங்கச்சிக்கு சண்டை, அதுக்கு அம்மா சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க ஒய்ஃப் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 2 வீடியோஸ் பார்க்கும்போதே ஃபேக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை அவாய்ட் பண்ணிடணும். இவனுங்க இதுக்கு தான் போடுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டோம்னா அவன் பழக்க பார்க்க போயிடுவேன். இல்லை அவன் எங்கே ஆக்டிங் பண்ண வரோன்னா ஆக்டிங் பண்ண வந்துடுவேன். ஆனால் நம்ம அதை பண்ணுறதே கிடையாது. இப்போ இந்த ஒரு கரெக்டாக இந்த எபிசோட் முடியும், அண்ணன் தங்கச்சி அடிச்சிட்ட மாதிரி கத்துற மாதிரி ஒரு தம்ப்நெயில் வந்தோன்னு அதை பார்த்துட்டு அதை தேடி உட்காந்து பார்க்குற ஆள்லாம் இருக்காங்க. நானே நிறைய பேர் சொல்லியிருக்கேன், அது ஃபேக்குடான்னு எனக்கு பர்சனலாக தெரியும்டா, அது ஃபேக்குடான்னு சொன்னால் உண்மையாப்பா அடிச்சுக்கிட்டேன், இப்போ போலீஸ்லாம் போச்சு எனக்கு அவன் நேரில் போய் பார்த்த மாதிரியே பேசுவேன். நான் மோஸ்ட்லி அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிடுவேன். ஏன்னா என்னால் அந்த வியூஸ் போகவே கூடாது. அவனுக்கு அவன் என்ன வேணால் நினச்சிக்கிட்டோம், எனக்கு தெரிஞ்சுனா கூட கிடைக்கும். என்னால் இந்த மாதிரி அவனுக்கு வியூஸ் வரக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் கரண்ட்டாக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதாவது மூவிஸ் கமிட் ஆயிருக்கீங்களா, இல்லை ஷார்ட் ஃபிலிம் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க? ஷார்ட் ஃபிலிம் ஏதாவது பண்ணியிருப்பீங்களா, அதை பற்றியும் சொல்லுங்கள். ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து அகிலா எம்பிபிஎஸ்னு ஒன்று பண்ணேன். பிரவீன் கன்யான்னு சொல்லிட்டு மதுரையில் ஒரு டேரக்டர், அது வந்து ரிலீஸ் ஆச்சு. அவர் டேரக்ஷன்லேயே அடுத்து அதிகாரம்னு ஒன்று பண்ணேன். 2மே ரிலீஸ் ஆகிட்டு நல்லா ரீச் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் அருண் ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு ஒரு நாள்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தான். அது ஒரு சின்ன பிரச்சனைனால இன்னும் ஹோல்ட் ஆகி நிற்கிது. அதுக்கப்புறம் யாக்கப்னு சொல்லிட்டு என்ன வச்சு அந்த படம் பேர் வைக்க ஒரு 40 நிமிஷம் ஃபைல் ஃபிலிம் எடுத்தான். அது என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஃபைல் ஃபிலிம். அதுவுமே இன்னும் வந்து ஹோல்ட் ஆகி, அதுவுமே முடிச்சுட்டு ஹோல்ட் ஆகி நிற்கிது. அதுபோல் நெடுநாள் போர், அவர் ஒத்தை படமானு சொல்லிட்டு 2 பைலட் ஃபிலிம்லேயுமே அசோசியேட் டேரக்டர் ஒர்க் பண்ணேன். நெடுநாள் போர் ரிலீஸ் ஆகிடுச்சு, நல்லா ரீச் கிடைச்சி. அதுவும் பிரவீன் கன்யா டைரக்ஷனில். ஒத்த படமாரம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. அதுக்கப்புறம் ஹிடன் கேம்னு சொல்லிட்டு ரீசெண்டாக சென்னையில் அஜித் கண்ணன் சொல்லிட்டு ஒரு டேரக்டர் பண்ணார், ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணார். அதுலேயே ஆண்டகனிஸ்டாக பண்ணேன், அது ரிலீஸ் ஆகிடுச்சு. அதுபோல் அவர் ஃப்ரெண்ட் விமல்னு சொல்லிட்டு எண்ணங்கள்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணார், அதுலேயும் பண்ணி. இந்த மாதிரி 4 ஷார்ட் ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆகாமே ஒரு 5-6 ஷார்ட் ஃபிலிம் இருக்குது. அதுபோக ஒரு மதுரையில் ஒரு பரியரும் பெருமாள் கதை, அவர் பண்ணுற ஒரு பெரிய படத்தில் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் பிரவீன் கன்யான்னு சொன்னேன்ல, அவர் வந்து பெரிய ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணி முடிச்சிட்டேன். இது போக இப்போ இந்த போன வாரம் வந்து ஊட்டியில் ரியாஸ்ன்னு சொல்லிட்டு இண்டிபெண்டன்ட் டேரக்டர், இண்டிபெண்டன்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருக்காரு. ஒரு 1.5 மணி நேரம் வர மாதிரி. அதுலேயுமே ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன். எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ப்ராஜெக்ட், ஒரு 7 ப்ராஜெக்ட் முடிச்சு வச்சுருக்கேன். ரிலீஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போலாம் என்ன மாதிரி ரோல்ஸ் வருது உங்களுக்கு? என்ன மாதிரி ரோல்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து 2மே வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த நீட் தேர்வில் இறந்து போன அகிலா அவங்க அண்ணன் ஒரு ரோல் வந்துச்சு. அதுக்கப்புறம் சாத்தாங்குளத்தில் இறந்து போன அந்த பையன், அந்த மாதிரி ரோல்ஸ் ஸ்டார்டிங்கில் அப்படி வந்தது. இப்போ ஃபுல்லாக கஞ்சா குடிக்கி, கூலிப்படை, ரவுடி, ஒரு ஆண்டகனிஸ்ட் இதுக்கே கொண்டு போயிட்டாங்க. ஆண்டகனிஸ்ட்னா பெரிய லெவல் ஆண்டகனிஸ்ட் இல்லாமல் அவங்களுக்கு அடியால் அந்த மாதிரி மோஸ்ட்லி இப்படியே வந்துச்சு. இப்போ மோஸ்ட்லி நான் பண்ண கடைசி 4 ஃபிலிமில் வந்து 3ல் வந்து ரவுடியாக தான் பண்ணியிருக்கேன். ரவுடினா அந்த மதுரைக்குள்ள பார்த்துட்டிங்கன்னா ஒரு சொரட்டையெல்லாம் இருப்பாங்க, அந்த மாதிரி கேரக்டர் அதிகமாக பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ மதுரைன்னு சொன்னது தான் தோணுது, மதுரையில் இருக்கவங்களாம் இப்படி தான் இருப்பாங்களா அங்கே இருக்கிற ரவுடிஸ் எல்லாருமே அப்படின்னு? இல்லை அது சும்மா வந்துட்டு மதுரைனா இப்படி இருப்பாங்க போர்ட்ரே பண்ணுறாங்களே, அது எப்படி? அது இல்லை, மதுரைனா அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது, சும்மா சொல்கிறாங்க. எனக்கு சொந்த ஊர் வந்து தேவகோட்டை தான், சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை தான். நான் அதிகமாக புழங்குறது மதுரைக்குள்ளே தான். ஏன்னா மதுரைக்குள்ளே நான் வந்து படித்த நத்தம் NPR காலேஜ், நத்தம்லேருந்து மதுரை தான். அங்கே நான் படித்த என் கிளாஸில் 40 பேர் மதுரை பசங்க. நான் ஹாஸ்டல்லேருந்து என் கூட இருந்தாலும் 10 பேர் மதுரை பசங்க. இப்போ நான் ஃபுல்லாக இருக்கிறதுமே மதுரை தான். எனக்கு மதுரை தான் ரொம்ப வேண்டப்பட்டவங்க, எல்லாமே மதுரைக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ நான் இப்போ மதுரையில் தான் இருப்பேன். அந்த படத்தில் வர மாதிரி எப்போ பாரு கத்தியோலாம் தெரிஞ்சது கிடையாது. இப்போ இந்த மாதிரி இவங்க எல்லாமே காமிச்சு என்ன பண்ணுறானுங்க, அதுதான் ரியல் மதுரைன்னு அங்கே உள்ளவனே நம்ப ஆரம்பிச்சிட்டான். அவன் ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டான். மதுரை லைனில் கரெக்டாக இருந்தால் புரட்டா, இல்லை மண்டை ஃபுல்லாக சாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஒரு வீடியோ போட்டு அதை ட்ரெண்ட் ஆக்கி அங்கே உள்ள சுல்லாங்களுக்கு ஃபுல்லாக மதுரைனா இப்படி தான் இருக்கும் போல் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. மதுரை ஜாலியான ஊர், என்ஜாய் பண்ணுறதுக்கான ஊர் மதுரை. ஊர் சுற்றலாம், நல்லா சாப்பிட்லாம். நைட்டு போயிட்டு ரோஸ் மில்க் கிடைக்கலாம் கூட கிடைக்கும். மாட்டுத்தாவணியில் போயிட்டு சாப்பிட்னா நைட்டு கடை இருக்குது, சூப்பராக இருக்கும். மதுரை ஒரு ஜாலியான ஊர். ரவுடிஸும் இருக்குது, மதுரைன்னு இல்லை எல்லா ஊர்லேயுமே ரவுடிஸும் இருக்குது. மதுரையில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ இன்னும் அதிகப்படுத்துறது இந்த இப்போ எங்கே பார்த்தாலும் மதுரைனா ரவுடிசம்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறதுனால தான் நம்மளே டெவலப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அங்கே உள்ள பசங்களும் அதை பார்த்துட்டு கத்தியை வச்சு வீடியோ போடுறது,
ஸோ ஃபைட் பண்ணுறதை எடுத்து வீடியோ போடுறது அப்படின்னு அவங்க மாற்றிட்டே வராங்க. முன்னாடி கூட நான் 90s கிட்ஸ் நாங்கள் இருந்த பேரில் கூட யாரும் அப்போல்லாம் வீடியோ போடல. சண்டை இருக்கும், சமாதானம் ஆயிடுவாங்க, அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. இப்போ அதை வீடியோவை போட்டு இன்னும் டெவலப் பண்ணி படத்தில் என்ன மதுரை இருக்கோ அதை உண்மையாக உருவாக்கிட்டு இருக்காங்க, உள்ளே வருவாங்க. அப்படிதான் உங்களுக்கு வந்துட்டு இப்போ வரைக்குமே நீங்கள் இந்த மாதிரி ரவுடி இந்த மாதிரி ரோல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போ ஃப்யூச்சரில் உங்களுக்கு என்ன மாதிரி ரோல் பண்ணணும், யாரோட மூவிஸில் ஆக்ட் பண்ணணும், இந்த மாதிரி உங்களுக்குன்னு சில ஆசை இருக்கும், டிசைர் இருக்கும்? யாரோட மூவிஸ் இல்லை, எனக்கு மூவிஸ் ஆக்ட் பண்ணாவே போதும். எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். எப்படியாவது ஒரு ரோல் பண்ணிடணும், ஏதாவது என்ன ரோல் கொடுத்தாலும் பண்ணிடணும். நான் சொன்னேன் யாக்கப்னு ஒரு கேரக்டர் சொன்னேன்ல, அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்டிகேப் ரோல். நான் பண்ணதுலேயே ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் ரோலாக தான் என்னால் கஷ்டப்பட்டு நடித்த ரோல். இப்போ இந்த ரவுடி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஈஸியாக வந்துடுது. டயலாக் டெலிவரி, ஒரு ஆக்ஷன், ஃபைட் சீன் இருக்கும், ரன்னிங் இருக்கும், சேசிங் இருக்கும். இதனால் எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். நம்ம அது கொஞ்சம் டெவலப் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணால் வந்துடும். அந்த யாக்கப் ஃபிலிமில் பண்ணது வந்து டோட்டல் சிறகுகள் அரவிந்த் அவங்க தான் இப்போ எடுத்தாங்க. யாக்கப்புங்கிற பையனை டேட் பண்ணால் டோட்டலாக வந்து ஒரு 2 கை கால் விளங்காத பையன் ஒரு லவ் பண்ணால் எப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ரோல் எடுத்து நடிக்க பிடிக்கும். எனக்கு வந்து சினிமாவில் நிறைய டேரக்டர் ஒரு குறிப்பிட்ட நான் டேரக்டரோட ஆர்டிஸ்ட்னு நினைப்பேன். எனக்கு பெருசாக நடிப்பு வந்து எனக்கும் தெரிஞ்சதை விட அந்த டேரக்டர் என்னை எப்படி யூஸ் பண்ணுறாங்க பொறுத்தான். நான் இப்போ என்னை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணலாம், பிரவீன் கண்ணை கரெக்டாக யூஸ் பண்ணிடுவார், அவருக்கு தெரியும். இன்னமும் நிறைய டேரக்டர் இருக்காங்க. என் தம்பி ஒருத்தர் இருக்காங்க கிருபான்னு சொல்லிட்டு, பிரவீன் கண்ணையோட கோ டேரக்டர். அவன் படத்தில் நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எழுதி வச்சுட்டு ஒரு 3 இயர்ஸாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். கமல் மருதநாயகம் உட்காந்த மாதிரி நாங்கள் 2 பேர் இன்னமும் அந்த படத்துக்காக உட்காந்தே இருக்கோம். அவன் டேரக்ஷனில் அடிக்கணும்னு ரொம்ப ஆசை. இந்த மாதிரி எனக்கு என்ன வரும்னு சில பேருக்கு தெரியும். அது மாதிரி நல்ல டேரக்டர்கிட்ட மாட்டிக்கிட்டு நல்ல ரோலாக அந்த மாதிரி நடிக்கணும் ஆசை. நிறைய ரோல் ஆசைப்பட்டிருக்கேன். ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப நான் பார்ப்பேன், இந்த ரோல் நம்ம இருந்தால் எப்படி இருக்கும், இந்த ரோல் நம்ம இருந்தால் எப்படி இருக்கும்னு நிறைய டேரக்டரோட ஆசை இருக்குது எனக்கு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு மூவிஸ்லாம் நடிப்பீங்க இந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களோட கெரியர் என்னவா இருந்துச்சு? நான் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் வந்து ஓப்பனாகவே சொல்லணும்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து ஏதோ ஒன்று ஆகணும் ஆசை. எனக்கு என்ன ஆகுன்னு எனக்கு தெரியாது. சீரியஸாகவே இந்த டான் படத்தில் சிவகார்த்திகேயன் சொல்கிற மாதிரி தான் அப்பப்போ ஒன்று தோணும். ஏதாவது ஒன்று பார்த்தா ஏதாவது ஒன்று ஆசை இருந்துகிட்டே இருக்கும். நான் சூஸ் பண்ண ஃபீல்டு கிடையாது, நான் எதுக்குமே சூஸ் பண்ண கிடையாது. நான் ஒரு 10th அப்புறம் 10th வரைக்கும் ஒரு ஸ்கூல் டாப்பராக இருந்துகிட்டு இருந்தேன். எல்லாருமே நீ நம்ப வச்சாங்க டாப்பர் நம்ப வச்சு நல்லா படிச்சுட்டு இருந்தேன். 10thலேயுமே ஸ்கூல் டாப் 10ல் வந்துட்டேன். ஆனால் எங்கள் வீட்டில் அது பத்தலை அவங்களுக்கு. அப்போது நான் அப்போ டாப் 3லேருந்து கொஞ்சம் சேட்டை பிடிச்சி டாப் 10ல் வந்துட்டேன். அதுக்கப்புறம் கொண்டு போய் ஹாஸ்டல் சேர்த்துட்டாங்க. இவன் இங்கே இருந்தால் உருப்பிட மாட்டேன், அப்படி செட்டு சேர்ந்துருவேன் அப்படின்னு கொண்டு போய் பக்கத்து ஊரில் சேர்த்தாங்க. அங்கே போனால் ஹாஸ்டலில் இன்னும் டபுள் செட்டாக சேர்ந்தாச்சு. அப்படியே டாப் 10லேருந்து டாப் 50 டாப் 100க்கு வந்தாச்சு. டோட்டலாக கீழே இறங்கிட்டேன். ஆனால் ஒரு டீசெண்டான மார்க் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன படிக்கணும்னு எனக்கு தெரியாது. காலேஜ்னால் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். சீரியஸாக நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், எனக்கு தெரியவே தெரியாது. அப்போ தான் தேடி படம் வந்துச்சு. தேடி படம் பார்த்துட்டு கிரிமினாலஜி, குற்றவியல் மற்றும் தடயவியல் இருந்துச்சு. அது படிக்கவா அப்படின்னு கேட்டேன். வீட்டில் நாங்கள் ஒத்துக்கிட்டாங்க. சரி நீ படி, தொலைஞ்சிட்டு போ, அதே படி அப்படின்னு சொல்லிட்டு மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் அப்ளிகேஷன்லாம் போட்டேன். அடுத்து அது போகிற நேரத்துக்கு அப்போ வேறு ஏதோ ஒரு படம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். என்ன படம் மறந்து போச்சு, லாயர் ஆகணும்னு ஆசை வந்துருச்சு. அப்பா அது வேணாப்பா, ஏன்னா அப்பா மார்க் குறைஞ்சா எங்கள் அப்பா என்கிட்ட பேச மாட்டார். நான் லாயர் ஆகணும்னு சொல்லிட்டு லாயர் ஆக போகிறேன். அப்போ அங்கே எங்கள் ஏரியாவில் இருந்த ஒரு லாயர் என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டார். லைஃப்லேயே ரொம்ப ஒரு தேவையில்லாத வார்த்தை தான். உங்கள் பையனை பார்த்தா ரொம்ப அமைதியான பையமாக இருக்கான், பேச மாட்டான் அப்படின்ட்டாரு. நான் என்னை இது வரைக்கும் பார்த்து எவனுமே அப்படி சொன்னதில்லை. அந்த ஆள் என்னை சொன்னதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஆமாம் லாயரும் வேணாம், 2 பேரும் வேணான்னு சொல்லிட்டு அப்போ வந்து டிவியில் ஃபேமஸாக இருந்தது சென்னை அமிர்தா ஆடு. படிக்கும்போதே வேலையோ 1 லட்ச ரூபா சம்பளம்னு. எங்கள் அப்பா நீ அதெல்லாம் பண்ணணுன்ட்டார். நான் கெஞ்சினேன், பாப்பா இல்லை பண்ண தயவு செஞ்சு நீ விட்டுருங்க, நான் வேறு எதுக்காவது போகிறேன், லாயர் ஆகிறேன் இப்படி சொல்லிட்டு இருக்கேன். சென்னை அமிர்தாவுக்கு போகிறோம், நீ சேர்த்து வரேன் கிளம்புட்டார். சரி வேறு என்ன பண்ண முடியுமா, மார்க் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறப்ப அவருக்கே என்ன நினச்சாலும் தெரியல, உறுத்துச்சு. இன்ஜினியரிங் படிக்கிறியா அப்படின்னு கேட்டார். எனக்கு இன்ஜினியரிங்கில் 2 ஃபீல்டு தெரியும். ஒன்று மெக்கானிக்கல், 3 தெரியும். மெக்கானிக்கல் விஐபி படம் வந்துச்சு, சிவில் தெரியும். மெக்கானிக்கல் வந்து அந்த மாதவனால் அது தெரியும். இன்னொன்று வந்து சிஎஸ்சி, எல்லா படத்தையும் சிஎஸ்சி பொங்கல் போய் அதில் தான் இருக்குங்க அப்படின்னு தெரியும். சரி நான் எடுத்துக்கிறேன், இன்ஜினியரிங்கே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் போய் எடுத்துட்டேன். இன்ஜினியரிங் போனால் அங்கே போனதுக்கப்புறம் என்ன எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டார். ஃப்ரெண்டில் கேட்டேன் எந்த குரூப் எடுத்தால் கெத்தாக இருக்கும் அப்படின்னு கேட்டேன். மெக்கானிக்கல் இருந்தால் பயிலாக இருப்பாங்க, தோரணையாக இருக்கும் அப்படின்ட்டாங்க. சரி மெக்கானிக்கல் எடுத்துருவோம்னு சொல்லிட்டு மெக்கானிக்கல் எடுத்தாச்சு. மெக்கானிக்கல் படிக்கிற வரைக்கும் எனக்கு என்ன ஆகுன்னே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நான் எல்லா செமஸ்டரையும் தவறாமல் அரியர் வச்சுட்டே இருந்தேன். அரியர் வைப்பேன், என்ன நடக்குது, என்ன கிளாஸ், என்ன டீமு, என்ன மேட்ச்னே தெரியாது. அவங்க வார்டு நடத்துவாங்க, நான் வார்டு உட்காந்துருப்பேன். ஜாலிக்காக காலேஜ் போனேன், ஜாலியாக இருந்துச்சு. என் கூட நல்ல டீம் இருந்தானுங்க பசங்க, அண்ணன் நல்ல மதுரை பசங்க தான் ஃபுல்லாகவே எனக்கு நல்லா பார்த்துப்பானுங்க. ஜாலியாக இருந்தோம். அனுஷ், திருமுருகன், ராஜன், சேது, ஸ்டாலின் சொல்லிட்டு எங்கள் டீம் பெரிய டீம் அப்போ இருந்துச்சு. ஆனால் செம்ம ஜாலியாக இருக்கும். என் காலேஜுக்கு எதுக்கு போகிறோன்னா ஜாலியாக போவோம். இங்கே கிளாஸுக்கு வந்து அபிநந்த், கார்த்தின்னு சொல்லி நிறைய பேர் இருப்பானுங்க. ஜாலியாக இருப்போம். கடைசி செமஸ்டர் வர கடைசி செமஸ்டர் எனக்கு எங்கள் பிரின்சிபலுக்கு கொஞ்சம் வாக்குவாதம் ஆகி போச்சு. இனிமேல் நீ ஒரு 10 அரியர் நெருக்கி வந்துருச்சு, நீ அரியர் கிளியர் பண்ணலாம், அவனை தூக்கி விட்ருவோம் அப்படின்ட்டாங்க. ஆர்சி போட்டு விட்ருவோம்,
அப்படி பண்ணோன்னா ஒரே செமஸ்டர் நம்ம ஸ்கூல் டாப்பரில் ஒரே செமஸ்டரில் 10 அரியரையும் கிளியர் பண்ணி டிகிரியும் வாங்கிட்டு அதே செமஸ்டர் கேம்பஸ்லேயும் செலக்ட் ஆகிட்டேன். ஒரே கேம்பஸ் செலக்ட் ஆகிட்டு கேம்பஸ் இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த நேரத்தில் தான் எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூ என்னன்னே தெரியாது, என்ன வேலை பார்க்க போகிறோன்னு தெரியாது. அவங்க கூப்பிட்றதுக்கு ஒரு 3 மாதம் டைம் எடுத்துச்சு. எங்கள் கம்பெனியில் கொஞ்சம் லேட் ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னப்போ தான் சம்மந்தமே இல்லாமல் மெக்கானிக் ஃபீல்டுக்கு வந்தேன். எதுக்கு வேலை ஓப்பனாக சொன்னால் எனக்கு என்ன வேலைனே தெரியாது. நான் போவேன் மெக்கானிக் தான் இருந்தேன் ஃபஸ்ட்டு 1 வருஷம் மெக்கானிக். டயரை கழட்ட மாட்ட தெரியும், எப்போ திட்டுவார் உடனே படிக்க வைக்க காசு ஃபுல்லாக போச்சு பாரு போயிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு அப்போலேருந்து ஒரே ஒரு ஆசை என்னென்னா ஏதோ ஒன்று ஒரு ஃபேம் ஆகணும். ஒரு ஃபேம்ங்கிற சென்ஸ் நம்ம வந்து சாதாரணமாக இந்த மாதிரி ரீச்சில் இருக்கும், ஏதாவது ஒரு ரீச் ஆகணும். நமக்கு இல்லை வேறு இடமும் இருக்காது, என்னன்னு தெரியல. எல்லா படத்தையும் பார்த்து ஒரு சினிமா பைத்தியம் மாதிரியே பார்த்து கடைசி சினிமா மேலே தான் பைத்தியம் எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு நினச்ச மாதிரி இதுக்குள்ளே வந்தாச்சு. அப்படியே தேவக்கோட்டை அந்த லைஃப் இருக்கும் இல்லையா, நீங்கள் அந்த ஊரில் இருந்த லைஃப் அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. தேவக்கோட்டை வந்து எதுக்குமே சம்மந்தம், அதாவது இந்த சென்னை இவங்களுக்கு சென்னை இந்த மாதிரி சிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கும் டோட்டல் கான்ட்ராஸ்டான ஊர். அந்த ஊரில் வெள்ளம் வராது, புயல் அடிக்காது, மழை பெஞ்சால் லிமிட்டாக பெய்யும், வறட்சி வராது. எங்கள் ஊர் வந்து வெயில் அதிகமாக இருக்கும், வறட்சி மாவட்டம் தான். சிவகங்கை ராமநாதபுரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வறட்சி மாவட்டம் தான். ஆனால் எங்கள் ஊர் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இருக்காது, நீட்டாக இருக்கும். எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்காது, எவ்வளோ வெயில் அடித்தாலும் தண்ணி பிரச்சனையே வராது. சாப்பாடு மிரட்டி விட்ருவாங்க எங்கள் ஊரில். சாப்பாடு சூப்பராக இருக்கும், அமைதியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். அப்பப்போ ஏதாவது ஜாதிக்குள்ள வரும், சண்டை வரும், ஜாலியாக இருக்கும். அதை பார்க்குற எங்கேயே அவனே அடிச்சிட்டு இருப்பாங்க, வேடிக்கை பார்க்க நல்லாயிருக்கும். அதாவது சொன்னோம்னா ஜேன்னு இருக்கும் போலீஸ் ஸ்டேஷன் எப்போதுமே. மாதம் ஃபுல்லாக ஏதாவது கேஸ் வந்துகிட்டே இருக்கும், நல்லாயிருக்கும். ஊரை பார்க்க ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். ஊருமே வந்து பச்சை பசேன்னு தான் இருக்கும், நீட்டாக இருக்கும். நமக்கு இங்கே உள்ளதுக்கு அப்படியே ஆப்போசிட், சொர்க்கம் மாதிரி இருக்கும் ஊர். நீங்கள் ஷூட் டைம் தவிர்த்து நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன பண்ணுவீங்க? ஷூட் டைம் தவிர்த்து மோஸ்ட்லி ராஜ்பிரனோட வீடியோஸ் தான், ஃபுல்லாக வீடியோஸ் தான். காலைல இருந்து அங்கே வீட்டில் இருப்பேன், காலைல அண்ணா கால் பண்ணி வர சொல்லிடுவார், 9 மணிக்கு வந்துடுறா அப்படிப்பா. நான் 11 மணிக்கு போவேன், திட்டுவார் லேட் ஆகிடுச்சு அப்படிம்பாரு. 11 மணிலேருந்து வீடியோ பண்ண ஆரம்பிப்போம், திருப்பி வீட்டுக்கு வந்து சாப்பிடுவேன், சாயந்தரம் வீடியோஸ் பண்ண போவேன். இப்படியே ஓடும். சாயந்தரம் ஆனால் ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு இருப்பான், அந்த டீ கடை இருக்கும், ஊரில் 2 3 டீ கடை இருக்குது, டீ கடையில் போய் உட்காந்துட்டு டீயை குடிச்சிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்கிடுது. இதான் ரொட்டீன் ஃபுல்லாகவே. இதான் வீடியோஸ். அப்போ வீடியோஸ் பண்ணுறது, இதுக்கிடையில் எங்கேயாவது ட்ராவல் போகிறது. அடிக்கடி மதுரைக்கு வந்துடுவேன், அங்கே பிரவீன் கன்யா கிருபா அவங்களாம் பார்க்குறதுக்கு மதுரைக்கு வந்துடுவேன். அங்கே ஷூட் போயிட்டுருக்கோம், அங்கே வந்துடுவேன். அதில் இந்த சென்னையில் ஏதாவது ஷூட் இருக்கும். இப்போ அது மாதிரி எங்கெங்கே ஷூட் கூப்பிட்றாங்களோ போயிட்டே இருப்பேன். போயிட்டு ஃப்ரீ டைமில் மறுபடியும் இங்கே வந்துடுவேன். நான் ராஜன், நான் நிர்மலா, திருநெல்வேலிக்கார், எங்கள் டீம் இன்னொரு ஆள், அவரும் வந்துடுவார். ஸோ எல்லோரும் சேர்ந்து வீடியோஸ் பண்ணுவோம். இதே தான் மோஸ்ட்லி. ஓகே, இப்போ நீங்கள் வந்து யூடியூப்பில் வீடியோஸ் போட்டு நீங்கள் வந்துட்டு எப்படியோ சினி ஃபீல்டில் வந்துட்டீங்க, ஃப்ரேம்க்கு வந்துட்டீங்க. இப்போ இருக்க இந்த ஜென்சி பசங்க 2K கிட்ஸ் எல்லாருமே வந்துட்டு நம்ம சும்மா ஒரு வீடியோஸ் போட்டால் சினி ஃபீல்டில் போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. சிலர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டடீஸை கூட பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டுறாங்க, வீடியோஸ் போடணும், நம்ம ரீச் ஆகணும், அந்த மாதிரி தான் இருக்காங்க. அந்த மாதிரி பசங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அது ஃபுல்லாகவே ஒரு மாயை தான் சொல்கிறேன். அப்போல்லாம் கண்டிப்பாக முடியவே முடியாது. கண்டினியூஸாக த்ரூ அவுட்டாக ப்ராசஸ். ஏன்னா நாங்களுமே 2018 நான் 2018 ஆரம்பித்தேன். 2018 ஆகஸ்ட் மாதத்தில் ஆரம்பித்து 2023 தான் ஒரு ஃப்யூச்சர் ஃபிலிமுக்குள்ளே ஒரு நல்ல ரோலே கிடைக்கிது. நான் நினப்பேன் 2018 நான் நினச்சேன் அம்மாவால் தான் டிக்டாக்ல ஃபேமஸாக இருக்கும், அடுத்த வருஷம் தலைவர் கூட படம் பண்ண போகிறோம், அடுத்த வருஷம் அதுக்கு கூட நான் கூட படம் வரிசையாக கண்டினியூ ஷெட்யூலாக இருக்க போது நினைப்போம். எதுவுமே கிடையாது, ஷார்ட் ஃபிலிமே வரல. நான் 3 வருஷம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் இப்போ கிடைக்கும். இப்போ சில பசங்க என்ன என் ஃபேஸுக்கான கேரக்டர் இருந்திருக்காது, ஒரு பையன் கொஞ்சம் நீட்டாக இருப்பான், இல்லை அந்த பையன் அந்த கேரக்டருக்கு தேவைப்படுவான், வீடியோ பார்த்து தூக்கிடலாம். ஆனால் அந்த ஒரு படத்தோடு அப்படியே காணாமல் போயிடுவாங்க. நிறையா பேர் அப்படி தான். ஒரு படத்தை கண்டினியூஸாக நீங்கள் இந்த ஃபீல்டில் உழைச்சா மட்டும் தான். சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடியோவில் ஃபேமஸ் ஆனால் 1,00,000 பேர் இருக்கான். ஒவ்வொரு வீடியோவில் ஃபேமஸ் ஆவான், நல்லா பீக்கில் இருப்பான், காணாமல் போயிடுவான். கண்டினியூஸாக நீங்கள் உழைச்சிட்டே இருக்கணும் இந்த ஃபீல்டில். நீங்கள் புதுசாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் அந்த 1 மாதம் வீடியோ போடாம விட்டுனா 1 மாதத்துக்கு அப்புறம் ஹரிராஜன் யாரோ தான், யாரும் தெரிய போகிறதில்ல. இப்போயே வந்து நீங்கள் நிறைய பேருக்கு மூஞ்சி மறந்துருக்குங்க. நம்ம படம் பண்ண போகிறதுனால யூடியூப்பில் அதிகமாக வீடியோஸ் வராதனால உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு அப்படின்னு மறந்துட்டு போகிற ஆளுங்க தான் இருக்காங்க. ஸோ அதனால் இதில் ஃபுல்லாக கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இப்போ வந்துட்டு நிறைய கான்டென்ட்ஸ் இருக்குது, ஆனால் இப்போது வந்து கரண்ட்டாக ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா கப்பல் விளாக்ஸ் தான் இருக்குது. இவன் ராஜ்பிரியனாவே வந்துட்டு கப்பலாக வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாரு. ஹரிராஜன் எப்போ நீங்கள் கப்பல் வீடியோஸ் போட போகிறீங்க? கப்பல் வீடியோ போட எங்கள் அப்பா நீ போட்டுருவாரு. கப்பல் எனக்கு அதில் பெரிய உடன்பாடுலாம் கிடையாது. கப்பல் வீடியோஸ் வந்து அதாவது எல்லாருமே ராஜ்பிரியன் ஏன் போட்டாருன்னா, நான் படம் பண்ண போயிட்டோம். ராஜனுக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே இப்போ இல்லை, அவர் கல்யாணம் பண்ணுற முன்னாடி சொல்லுவார், நம்ம டீமில் எப்போவுமே ஒரு கேர்ள் இருந்தால் அதுக்கு ஒரு தனி ரீச் இருக்குண்டா அப்படிம்பாரு. பட் நாங்கள் போயிட்டு அந்த கேர்ளையும் கூப்பிட முடியாது.
லுங்கி கட்டிட்டு ஆடுறவன் நம்பி எந்த பொண்ணு வந்து வீடியோ பண்ணுறேன்னு வரும். பொண்ணுங்கனாவே கொஞ்சம் மாடர்னாக அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க ஒய்ஃப் அந்த அக்கா வந்து ரொம்ப ஜோவியல் டைப். கரெக்டாக ராஜனை கேட்டோன்னே ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு அவங்களுக்கு அந்த திறமை இருந்துச்சு. கரெக்டாக எந்த பொண்ணும் போயிட்டு இந்த மாதிரி லூஸ் மாதிரி வீடியோ பண்ணுறோம் சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்களே. நாங்கள் காமெடியாக பண்ணுறோம், நாங்கள் பேசுகிற எல்லாமே காமெடி லாங்குவேஜ் தான், யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. எனக்கு வரப்போகிற பொண்ணு அவங்க சொல்கிறத பொறுத்து தான். நான் போயிட்டு ராஜன் வீடியோ போடுறாரு, சுரேன் வீடியோ போடுறாரு, வா நம்மளும் கப்புள் லாக் போடுவோம்னா அடிச்சு கொடுக்கணும் செப்ப செப்புன்னு. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணுக்கு வீடியோ பிடிச்சிருந்து சரி நானும் பண்ணுறேன் மாமா, எனக்கு இது பிடிச்சிருக்கு, நம்ம ரெண்டே சேர்ந்து வீடியோ பண்ண நல்லா போகும்னு அது ஆசைப்பட்டுச்சுன்னா கல்யாணம் பண்ணதுலேருந்தே கப்புள் லாக் போட ஆரம்பிச்சிடுவேன். இல்லை வேணாம் நீங்கள் வீடியோ பண்ணுங்கள், நான் பேக்எண்ட்லேயும் சப்போர்ட் பண்ணுறேன்னா அதோட இஷ்டம் தான். இதில் நான் தலையிட போகிறதே கிடையாது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு கப்புள் வாக்ஸ் போடுறவங்களும் சரி, டே இன் மை லைஃப் இந்த மாதிரி போடுறவங்களும் ஒரு பர்சனல்னு ஒன்று இருக்கும் சரியா. இப்போ நீங்கள் அவுட்டிங் போகிறாங்க, வெளியே போகிறாங்க, ஹனிமூன் போகிறாங்கன்றதெல்லாம் வந்து ஒரு பர்சனல் ஸ்பேஸ். அது வந்துட்டு என்ஜாய் பண்ண வேண்டிய இடத்துல vlog எடுத்து அதை ஃபுல்லாக போட்டுட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் என்ஜாய் பண்ண வேண்டியது இப்போ எல்லாருமே பார்க்குறாங்க இல்லையா. இப்போ அது வந்து உங்களோட ப்ரைவசியை கூட எதுக்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்ற மாதிரி டாக் எல்லாம் வருது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது எல்லாமே மணியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நம்ம எப்போவுமே நான் இப்போ வெளில போனாலுமே நான் வந்து எனக்கு ஃப்ரெண்டு கூட போகிறேன், என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வெளில போகிறனாலுமே போகிற இடத்துல கண்டிப்பாக நிறையா ஃபோட்டோஸ் இருப்பேன், நிறையா வீடியோஸ் இருப்பேன். ஆனால் அதை ரிலீஸ்லாம் பண்ண மாட்டேன், எங்களோட பர்சன் சொல்லிட்டு நான் வச்சுப்போம். ஆனால் இப்போ அதை என்ன பார்க்குறாங்கன்னா, இப்போ அதை 4 பேர் ரசிக்கிறான் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதை லாகா போட ஆரம்பிச்சிட்டானுங்க. அது லாகா போட்டால் அதில் எவ்வளோ சம்பாத்தியம் வரும்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அது சில பேருக்கு வந்து பிடிச்சி பண்ணுறாங்க, சில பேர் வந்து கட்டாயப்படுத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து இது லாகா போட்டால் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு மைண்ட் செட்டில் பண்ணுறாங்க. எனக்கு அது வந்து பெரிய உடன்பாடெலாம் கிடையாது. அவங்க அதாவது சொல்கிறேன், 2 பேருக்கு மியூச்சுவலாக ஓகே பண்ணலாம் அப்படின்னா தான் ஓகே, இல்லாட்டி அதெல்லாம் பண்ணக்கூடாது. அவங்கவுங்க ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ என்ஜாய் பண்ண போயிட்டுருக்கோம், அங்கேயும் போயிட்டு லாக் எடுன்னா என்ஜாய் பண்ணுற மூடே போயிடும், அது நல்லாவும் இருக்காது. இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார்.